புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மருந்துகள் தயாரிப்பு தொடர்பான வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்துள்ளார். உத்தரப்பிரதேச அரசு கொடுத்த தகவல் அடிப்படையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை சிபிசிஐடி காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதனிடையே போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சியான திமுக, காங்கிரஸ் மட்டுமல்லாது பாஜகவினரும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதையடுத்து துணைநிலை ஆளுநர் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனாலும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் போலி மருந்து தொழிற்சாலை நிறுவனர் ராஜாவிற்கும் சபாநாயகர் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளது என சந்தேகம் எழுப்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இருந்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்துள்ளார்.